எக்ஸ்டீரியர் லுக் வைஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா பிளாக் பம்பர் தான். உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு சில்வர் கார்னிஷ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்து டிசைர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஜெக்ட் லேம்ப் கொடுத்துட்டாங்க. ப்ரொஜெக்ட் லேம்ப் அப்படிங்கும்போது இது எல்இடி தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. நல்லாவே இருக்குது. அதாவது லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்தோம்னாலும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு அழகாகவும் இருக்குது. டயர் பார்த்தோம்னாக்கா 165க்கு 85 614, அதாவது 14 இன்ச் ஸ்டீல் வீல் டயர் தான் தராங்க. அலாய் வீல் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஸோ 4 வீலுமே ஸ்டீல் வீல் தான், பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னே அதாவது 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் இன்ஜினில் வந்து பார்த்திங்கனாக்கா ஷாக்மெண்ட் ஆண்டெலாம் தரமாட்டாங்க. அது நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஷாக்மெண்ட் ஆண்டெலாம் வந்து இன்பில்ட்டாகவே கம்பெனியில் கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 163 mm வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. இதுக்கப்புறம் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தோம்னாக்கா 55 லிட்டர் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு டேங்க் ஃபியூல் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இருங்க அந்த டேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பெட்ரோலோடது சிஎன்ஜி ஃபிட்டிங், அதாவது ஃபில்லிங் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துடுறாங்க, கொடுத்துட்றாங்க வால்வை. அவ்வளோதாங்க. எக்ஸ்டீரியரில் வண்டி நல்லா லுக் வைஸ் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் என்ன அப்படின்னா ஸ்பாய்லர்லாம் வந்துட்டு இன்பில்ட்டாக கம்பெனியில் கொடுத்துட்றாங்க. அதுதான் வந்துட்டு நமக்கு அந்த வண்டியோட லுக்கே மாற்றிடுது கம்ப்ளீட்டாக. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லாவே குட் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ரெக்வஸ்ட் சென்சார், டோர் ரெக்வஸ்ட் சென்சார் கொடுக்கல. பெரிய டிமெரிட் என்ன அப்படின்னாக்கா இந்த ஓஆர்விஎம் வந்துட்டு இன்டீரியர், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், வெளியே தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். உள்ளே வந்துட்டு எந்த வித ஆப்ஷனும் கொடுக்கல, எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. இங்கே பிளாங்க் பண்ணிட்டான். வேணும் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வேணால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப்டர் த மார்க்கெட் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அடுத்து இந்த வண்டியோட பிரேக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் ரெண்டு, அதாவது ஃப்ரண்ட் வீல் வந்து ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்துட்டு டிஸ்க்கு. ரியர் வீல் வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் வந்து எலக்ட்ரிக் அசிஸ்ட்டு பவர் ஸ்டேரிங்கு. அப்படி இன்டீரியர் வந்துட்டோம். இன்டீரியர் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஏசி மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ கம்பெனி ஃபிட்டாக வருது. மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு கஸ்டமர் தான் எடுத்து ஃபிட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா இது வந்து பிளாங்காக தான் வந்து இதை வந்துட்டு அவர் இது இன்ஃபோடைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரியர் கேமரா, ஸ்பீக்கர்ஸு, எவ்ரிதிங் வந்துட்டு இவரை ஃபிட் பண்ணிருக்காரு. வந்து அதாவது யூஎஸ்பி போர்ட்டு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஎஸ்பி போர்ட்லாம் வரது கிடையாது. நம்ம வந்து அடிஷ்னலாக வாங்கி இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியதாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய டிமெரிட் என்ன பண்ணாக்கா ரியர் வெண்ட்டு வந்து கிடையாது, ஏசி வெண்ட்டு கிடையாதுங்க. ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. இன்னொன்று என்ன இப்போ எதிர்பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த வண்டியில் ஹைட் அட்ஜஸ்டரு அது இல்லை. மற்றபடிக்கு கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னாக்கா ரொம்பவே வண்டியில் நல்லா தான் இருக்குது. சைடில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க.